மணத்தக்காளி கீரை ஒரு மாதம் கூட இருக்காது, அடுத்த வாட்டி கொஞ்சம் எடுத்தாச்சு. இது வந்து பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதுவுமே நம்ம தோட்டத்துலேருந்து தான் எடுக்குது. அப்புறம் இந்த பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை கொடியாட்டம் வரும் அது. அப்புறம் கொஞ்சம் புளிக்கீரை இருந்தது, புளி கொட்டை முளைச்சி அந்த கீரை இருந்தது, அது கூட நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். அந்த கீரை, இந்த 4 வகையானது நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்சிது. நம்ம தொட்டியில் தான் வளர்க்குறோம். எப்படியோ கீரை ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் வளரும். கொஞ்சம் சேர்த்து வச்சு செய்யலாம், இல்லைன்னா 2-3 வகை சேர்த்து சமைக்கலாம். ஒரு நாளைக்கு வேண்டியது நமக்கு வந்துடும். இது சும்மா கீரையை கிள்ளிட்டு கிளை நட்டு வச்சது தான். இந்த மாதிரி தடியாக இருக்க கிளையை எடுத்து நட்டு வச்சிட்டோம்னா திருப்பி நல்லா தளர்ந்து வளர்ந்துடும். மணத்தக்காளியில் வந்து சின்ன சின்னதாக பழம் வரும் இல்லையா, அந்த பழத்தை போட்டாவே நல்லா செடி வந்துடும், தானாக முளைக்கும் எல்லா இடத்துலையும். இதை நான் ரோட் சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். 2-3 வாட்டி எடுத்துட்டேன் கீரையே. பசலைக்கொடியும் விதை போட்டாவே வந்துடும். இந்த பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை நல்லா வரும், உடம்புக்கு நல்லது, குழகுழப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம மற்ற கீரை கூட போட்டு சமைக்கும் போது நல்லாயிருக்கும். புளிச்சக்கீரையும் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம, இல்லைன்னா ஏதாவது சமையல் கூட இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அது பொதுவாக யாரும் வளர்க்க மாட்டாங்க. இது தானாக கொட்டையிலேருந்து வந்தது இருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை பசலை, இந்த பசலை எல்லாமே களை வச்சாவே வந்துடும். அதை வச்சு நம்மளே எடுத்துக்கலாம். திருப்பி கீரை 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு வாட்டியை நட்டுட்டோம்னா அப்படியே வந்துடும்.